Welcome to HM Tailoring class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து saree வந்து நம்ம எப்படி கட் பண்ணி மடிச்சி ஓரம் அடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். போன கிளாஸ்ல வந்து மிஷின் வந்து நம்ம எப்படி தைக்கிறது, எப்படி தையல் எல்லாம் போடுறது அப்படி நம்ம சொல்லி கொடுத்தோம். அதை நீங்க பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து saree வந்து எப்படி கட் பண்ணி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு வகையான saree எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து காட்டன் saree, இது வந்து பூனம் saree. இது ரெண்டுமே வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணிட்டு நம்ம ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காட்டன் saree பார்க்கலாம். காட்டன் saree வந்து நார்மலா வந்து கொஞ்சம் ஸ்டிப்பா இருக்கும். நம்ம கட் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து காட்டன் saree வருங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கு லைன். இது கட் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இந்த காட்டன் saree வந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்து த்ரெட் எடுக்காமயே வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நான் கட் பண்றேன். இது காட்டன் saree வந்து நம்ம ஓரம் தைக்கிறதுக்கு கட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இது ஸ்ட்ரைட் பார்த்து நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ணோம்னா நமக்கு கரெக்ட்டா வரும். ஆனா பூனம் saree வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வராது. பாருங்க காட்டன் சாரிக்கு வந்து நான் ஸ்ட்ரைட்டா வந்து இத நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த த்ரெட்டும் இல்லாம அந்த பிசுறு எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து காட்டன் saree வந்து நம்ம ஓரம் கட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பூனம் சாரிக்கு வந்து எந்த மாதிரி நம்ம கட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ பூனம் saree வந்து கொஞ்சம் அளவலன்னு இருக்கும், கொஞ்சம் நைஸாவும் இருக்கும். பாருங்க நம்ம இந்த மாதிரி போடும்போது இது எது ஸ்ட்ரைட் எது கிராஸ் அப்படினு நமக்கு தெரியாது. அதனால வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரைட் போட்டுருக்கோம். இதுக்கு வந்து அட்டாச்ட் ப்ளவுஸ் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸோட வந்து தனியா நம்ம கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். லைட்டா வந்து இந்த ஓரத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட் பார்த்து இந்த மாதிரி வந்து லைட்டா வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது ஸ்ட்ரைட்காக லைட்டா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுல இருந்து நம்ம ஒரு த்ரெட் வந்து பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் த்ரெட் வந்து நம்ம லைட்டா எடுத்தோம்னா இந்த த்ரெட் வந்து நமக்கு வெளியில வரும். இந்த மாதிரி இது வந்து லைட்டா வந்து இந்த மாதிரி வந்து புடிச்சிக்கிட்டு சுருக்கும் தள்ளிக்கிட்டே வந்து நம்ம வரணும். பாருங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து ஃபுல் லெந்த்துக்கு வந்து அந்த த்ரெட் போற மாதிரி வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டே வரலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இத தள்ளிக்கிட்டே வரலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து saree வந்து நம்ம கட் பண்றவங்களுக்கு வந்து கரெக்ட்டா வராது அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரைட் வச்சு நான் கட் பண்ண தெரியும் எனக்கு அப்படின்றவங்க வந்து ஸ்ட்ரைட் வச்சு நம்ம நேரா வந்து கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் கத்துக்கிறவங்க வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பொறுமையா வந்து த்ரெட் எடுத்துட்டு பண்ணோம்னா லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா வரும். தைக்கிறதுக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துட்டோம். இந்த த்ரெட் நம்ம எடுத்த இடம் மட்டும் பாருங்க. அந்த லைன் வந்து நமக்கு கரெக்ட்டா ஈவனா தெரியுது. அந்த த்ரெட் எடுத்த இடம் வரைக்கும் லைன் தெரியுது பாருங்க. அந்த லைன் மேலேயே வந்து நம்ம கட் பண்ணிட்டே வரலாம். பாருங்க இதே மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணோம். இந்த மாதிரி த்ரெட் எடுத்து நம்ம கட் பண்ணும்போது பாருங்க இந்த கிராஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கிளாத் வந்து கொடுத்திருக்கு. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம கட் பண்றது பார்க்கலாம். பாருங்க இப்போ இன்னொரு சைடு வந்து நான் அந்த மாதிரி த்ரெட் எடுக்காம வந்து கட் பண்ண போறேன். த்ரெட் எடுக்காம எப்படி கட் பண்றதுன்னா ஸ்ட்ரைட் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து saree வந்து ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு நம்ம ஈவனா வந்து இதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த இடம் பாருங்க நமக்கு வந்து கிராஸ் வந்திருக்கு. அந்த கிராஸை விட்டுட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணது பாருங்க கிராஸாவே இருக்கு. இப்போ நான் கட் பண்ணது பாருங்க ஸ்ட்ரைட் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி எடுத்து நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. ரெண்டாவது கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா சாரியில வந்து அந்த மாதிரி நூல் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வராது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப லேட்டாவும் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்குறவங்க அந்த மாதிரி வந்து த்ரெட் எடுத்துட்டு கட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னும் 2-3 saree நீங்க ஓரம் அடிக்கும்போது பிராக்டீஸ் ஆயிடுச்சுனா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். காட்டன் saree வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து நம்ம மடிச்சி வந்து தைக்கலாம். நம்ம உள் சைடு வந்து மடிச்சி தைக்கணும். உள் சைடுல நம்ம எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு மடிப்பு வந்து நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி
மடிச்சுக்கிட்டு இது ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். சாரீக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம மடித்து தைக்கலாம். அதுக்கு மேலே தைச்சோன்னா ரொம்ப பட்டையாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு இதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து குறுக்கு அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்போது தையல் வந்து 2 வாட்டி போயிட்டு வரும்போது ஸ்ட்ராங்காகவும் பிரியாமல். இப்போ ஸ்ட்ரெயிட் வந்து அதே மாதிரி 1/4 இன்ச் அளவுக்கு வந்து உள்ளே மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம ஓரமாக வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பேக் சைடில் வந்து நம்ம திருப்பி பார்க்கணும். ஃபஸ்ட்டு எது தைச்சாலும் பேக் சைடில் வந்து திருப்பி பார்க்கணும். தையல் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது வந்து காட்டன் சாரீ வந்து ஓரம் அடிக்கும் போது நம்ம மேலே இருக்கிற கிளாத்தும் கீழே இருக்கிற கிளாத்தில் நார்மலாக வச்சுட்டு நம்ம ஓரம் அடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுட்டு ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து இந்த மடிப்பு வந்து நீட்டாக வராது. பெண்டாக ஆகி வரும், ஒரு மாதிரி கிராஸாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பெண்டு இல்லாமல் நீட்டாக வரும். அதே மாதிரி வந்து நம்ம முடிக்கிற போது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குறுக்கடிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தச்சுக்கிட்டோம். திருப்பி பார்க்கும்போது பாருங்கள், தையல் வந்து நீட்டாகவும் இருக்குது. சேம் ஒரே அளவு வந்து எல்லா சைடும் ஒரே அளவாக இருக்கணும். இப்போ 2 சைடுமே வந்து இந்த காட்டன் சாரீக்கு வந்து நம்ம ஓரம் அடித்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க வந்து க்ளோ பண்ணிக்கிட்டு நீங்கள் தைச்சிங்களேன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ 2 சைடும் தைக்கும் போதும் ஒரே ஈவனாக இருக்கணும். ஒரு சைடு பட்டையாகவும் ஒரு சைடு மெலிசாகவும் நம்ம மடித்து தைக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே அளவாக வந்து நம்ம மடித்து தைக்கணும். அப்படி இல்லை மடிக்கும்போது எனக்கு அளவு மாறுது அப்படின்னும் போது கூட நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட மேலே எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதே அளவு எல்லா அளவும் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி தையல் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ காட்டன் சாரீக்கு வந்து எப்படி ஓரம் அடிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ பூனம் சாரீக்கு வந்து நம்ம ஓரம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது ஓரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எது வெளி சைடு எது உள் சைடு நம்ம செக் பண்ணிவிட்டு உள் சைடு வரதை வந்து நம்ம மடித்து தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டுமே மடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மடிச்சிட்டேன். இது வந்து இந்த மாதிரி வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற கிளாத்து வந்து இது பூனம் சாரீ அப்படின்றனால நம்ம லைட்டாக தொட்டால் கூட வந்து அது ஃப்ரிங் மாதிரி வரும். அந்த மாதிரி வரும்போது வந்து மேலே இருக்கிற கிளாத்து வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வலிச்சு வந்து தைக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மலாக ஃப்ரீயாகவே விட்டுட்டு கீழே இருக்கிற கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்து வந்து லைட்டாக இப்படி கீழே இருக்கிற கிளாத்து வந்து ரொம்ப வலிக்கக்கூடாது. அதுவும் லைட்டாக தொட்ட மாதிரி வந்து நம்ம தையல் போடணும். இப்போ மேலே இருக்கிறது நார்மலாக வச்சுட்டு கீழே இருக்கிற கிளாத்தை வந்து லைட்டாக அப்படி தள்ளிட்டு தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது நம்ம எண்டு முடியும் போது வந்து ஈவனாக வரும். இல்லைன்னா இந்த மேலே இருக்கிற கிளாத் வரைக்கும் அப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டோன்னா இந்த மேலே இருக்கிற கிளாத்து மட்டும் அப்படியே கிராஸாக போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கீழே இருக்கிற கிளாத் வந்து லைட்டாக வலித்த மாதிரி தையல் போட்டுட்டு வரலாம். இப்போது காட்டன் சாரீக்கு வந்து நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மேலும் இந்த மாதிரி மடிக்கும்போது வந்து அந்த ஃப்ரிங் மாதிரி வந்து அது வளையாது. இது வளையிறதுனால நான் கீழே கிளாத்து மட்டும் டைட் பண்ணி தைக்கிறேன். அதே மாதிரி மேலே தைக்கும் போதும் டைட் பண்ணக்கூடாது. மேலே லூஸ் பண்ணணும், கீழே வந்து டைட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம தைக்கும்போது வந்து சாரீ வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி தைக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கீழே இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கிராஸாக நம்மளுக்கு வரும். பாருங்கள், இங்கே வரும்போது பாருங்கள் நம்மளுக்கு ஃப்ரிங்கு மாதிரி வளையுது. அந்த மாதிரி இல்லாமல் பார்டர் வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற கிளாத்து வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம தச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், ஒரே ஸ்ட்ரெயிட்டில் வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த தையல் வரும். அந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணி தைக்கும்போது இந்த மேலே இருக்கிற கிளாத்து வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடும் கிளாத்து. நம்ம மேலே இருக்கிற கிளாத் மட்டும் வலிச்சு தைச்சோன்னா இந்த கார்னரில் வந்து நம்மளுக்கு இந்த மேலே இருக்கிற கிளாத்து வெளில வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் கீழே இருக்கிற கிளாத் வந்து லைட்டாக நம்ம டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கிளாத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணி தைக்கணும். அப்போது ரெண்டும் முடிக்கும் போது ஈவனாக வந்துடும் நம்மளுக்கு. காட்டன் சாரீங்கெலாம் வந்து அந்த மாதிரி வந்து பிரச்சனை வராது. அது நார்மலாக ஒரே ஈவனாக இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் சேம் நான் சொன்ன மெத்தட் தான், அதே மெத்தட் தான். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி குறுக்கு அடிச்சுக்கிட்டு நம்ம கீழே இருக்கிற கிளாத் வந்து லைட்டாக இழுத்துட்டு மேலே இருக்கிற கிளாத்தை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டாவது சைடு கூட அதே மாதிரி நம்ம ஓரம் அடிச்சிட்டோம். பாருங்கள், இது கார்னர்லேயும் வந்து நம்மளை கரெக்டாக வந்து நின்றுடுச்சு. இதே மாதிரி வந்து தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரீ ஓரம் அடிக்கும்போது 2 சைடும் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம த்ரெட்டு எடுத்து தைக்கும்போது அந்த நீட்டு வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பெண்ட் இல்லாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து சாரீ வந்து ஓரம் அடித்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு இதில் டவுட் வருது அப்படின்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ.